இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். சென்னையில் மணலி என்ற பகுதி இருக்கு. அங்க செல்வ விநாயகர் கோவில் தெருவை சேர்ந்தவர் தான் 65 வயதான சக்கரபாணி. இந்த சக்கரபாணி பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர் 7வது வார்டு திமுக பிரதிநிதியாக இருந்துட்டு இருக்காரு. வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி மோட்டார் சைக்கிளில் வெளியே போனவர் அதன் பிறகு வீடு திரும்பவே இல்லை. ஐயோ, அப்பாவுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியலையே அப்படின்னுட்டு தன்னுடைய அப்பாவை காணலன்னு மணலி காவல் நிலையத்தில் சக்கரபாணியின் மகன் நாகேந்திரன் புகார் கொடுத்திருக்கிறாரு. அதன் அடிப்படையில் மணலி போலீசார் உதவி கமிஷனர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து கண்காணிப்பு கேமரா மற்றும் செல்போன் சிக்னல் மூலமாக தேடி வந்தாங்க. அதன்படி சக்கரபாணியின் செல்போன் சிக்னலை வைத்து துப்பு துளக்கிய போலீசார் ராயபுரம் கிரேஸ் கார்டன் 3வது தெருவில் இருக்கக்கூடிய 40 வயதான தமீம் பானு அப்படின்ற பெண்ணின் வீட்டுக்கு சென்று சோதனை செய்திருக்காங்க. அப்போதுதான் குளியல் அறையில் ஒரு சாக்கு மூட்டை இருந்திருக்கின்றது. அந்த சாக்கு மூட்டையில் என்ன இருக்கு அப்படின்னுட்டு பிரித்து பார்த்த போலீசார் அதிர்ச்சி அடைந்துட்டாங்க. அந்த சாக்கு மூட்டையில தான் பார்த்தீங்கன்னா சக்கரபாணி இருந்திருக்கிறாரு இறந்த நிலையில். போலீசாரினுடைய விசாரணையில் இந்த தமீம் பானு தன்னுடைய தம்பி 35 வயதான வாசிம் பாஷா அப்படின்றவர் கூட சேர்ந்து சக்கரபாணியின் கதையை முடித்ததை போலீசார் தெரிந்து கொண்டிருக்காங்க. உடனே ராயபுரம் போலீசார் சக்கரபாணியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த தமீம் பானுவையும் அவருடைய தம்பி வாசிம் பாஷாவையும் கைது செய்தாங்க. இந்த சம்பவத்தில் இவங்களுக்கு உடந்தையாக இருந்த 29 வயதான டில்லி பாபு அப்படின்ற ஆட்டோ டிரைவர் தலைமறைவாகிட்டு இருக்கான். சரி, திமுக பிரமுகரான இந்த சக்கரபாணிக்கு ஏன் இப்படி ஒரு நிலை? சக்கரபாணியின் கதையை முடித்தது ஏன் அப்படின்ட்டு தமீம் பானு போலீசாரிடம் கொடுத்த வாக்கு மூலம் ஒட்டுமொத்த போலீசாரையுமே அதிர வைத்திருக்கின்றது. மிரண்டு போயிட்டாங்க போலீசார். அப்படி என்னதான் இவங்களுக்குள்ளார நடந்தது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி மணலியில் இருக்கக்கூடிய இந்த திமுக பிரமுகரான சக்கரபாணியின் வீட்டில் தான் இந்த தமீம் பானு வாடகைக்கு குடியிருந்து வந்திருக்காங்க. இந்த தமீம் பானுவுடைய கணவர் அஸ்லாம் உஜைனி அப்படின்றவர் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் வீட்டுக்கு வருவாராம். இந்த தமீம் பானுவுக்கு 14 வயசுல ஒரு மகளும் 12 வயசுல ஒரு மகளும் ஆக 2 மகள்கள் இருக்காங்க. சக்கரபாணி வட்டிக்கு பணம் கொடுத்து வந்திருக்கிறாரு இந்த தமீம் பானுவுக்கு. இதனால இவங்களுக்குள்ளார ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த நட்பு நாளடைவில் ஒரு நல்ல பழக்கமாக மாறி அதன் பிறகு கேடுகட்ட தொடர்புல போய் முடிஞ்சிருக்கின்றது. அதாவது சக்கரபாணி மற்றும் தமீம் பானு இடையே கள்ளக்காதல் ஏற்பட்டிருக்கின்றது. 65 வயதான இந்த திமுக பிரமுகரினுடைய ஆட்டம் அந்த 65 வயதிலையும் அடங்காமல் இருந்திருக்கின்றது. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா இந்த சக்கரபாணிக்கு தெரியாமலேயே கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி ராயபுரம் கிரேஸ் கார்டன் 3வது தெருவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டின் 3வது மாடிக்கு போய் குடியேறி இருக்காங்க. இது சக்கரபாணிக்கு தெரியாமலேயே இருந்து வந்தது. இந்த நிலையில சமீபத்தில் இதை தெரிந்து கொண்ட சக்கரபாணி இந்த தமீம் பானுவினுடைய கணவர் இல்லாத நேரத்தில் கடனை கேட்டு வருவது போல வீட்டுக்கு போயிருக்கான். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா தொல்லைகளை கொடுத்து வந்திருக்கான். இதனால இந்த தமீம் பானு அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. இவன் வேணாம் அப்படின்ட்டு வந்துட்டோம், இதன் பிறகும் வந்து தொல்லை பண்றானே அப்படின்ட்டு. ஆனா இந்த தமீம் பானு பெரிய உத்தமியெல்லாம் கிடையாது. திரிஷா இல்லைனா நயன்தாரா அப்படின்ற மாதிரி இந்த தமீம் பானு தற்போது வசிக்கக்கூடிய அந்த வாடகை வீட்டில் கீழ் வீட்டில் வசிக்கக்கூடியவர் தான் 29 வயதான ஆட்டோ டிரைவர். அவருடன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பழக்கம் ஏற்பட்டு அதன் பிறகு அது ஒரு தவறான உறவுல போய் முடிந்திருக்கின்றது. அதன் பிறகு இதே நிலை தான் தொடர்ந்து வந்திருக்கின்றது. இப்படியாப்பட்ட ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா
கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி இந்த சக்கரபாணி குடித்து விட்டு தமீம் பானு வீட்டுக்கு போயிருக்கிறாரு. இந்த தமீம் பானுவினுடைய 2 மகள்களும் வீட்டில் இருந்திருக்காங்க. இவங்க வேணாம் அப்படின்ட்டு சொல்லியும் அவர் கேட்கவே இல்லை. அதனை மீறியும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளார அவர் போயிருக்கிறாரு. அதன் பிறகு தொல்லைகள் தர ஆரம்பித்ததும் இந்த தமீம் பானுக்கு கோபம் வந்துட்டு இருக்கு. வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டை ஏற்பட்டு இருக்கின்றது. என்னடா இது அப்படின்ட்டு சத்தம் கேட்டு கீழ் வீட்டில் இருந்து இந்த தமீம் பானுவினுடைய தம்பி வாஷிம் பாஷா அங்கே போயிருக்கான். சக்கரபாணியை இனியும் விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 3 பேருமா, டில்லி பாபு, வாஷிம் பாஷா, தமீம் பானு 3 பேரும் சேர்ந்து தான் கதையை முடித்திருக்காங்க. அதன் பின்பு துர்நாற்றம் வீசக்கூடாது அப்படின்றதற்காக வீடு முழுவதுமே வாசனை திரவியங்களை தெளித்திருக்காங்க. இதனிடையே இந்த சக்கரபாணியை போலீசார் தேடுவதையும் தெரிந்து கொண்டதால ஆள் நடமாட்டம் இருந்ததால அதிகமாக சக்கரபாணியினுடைய அந்த உடல் பார்த்தீங்கன்னா அந்த சாக்கு மூட்டையில் போட்டு குளியல் அறையிலேயே வச்சிருக்காங்க. சரி ரைட்டு, சக்கரபாணியை தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதுனால ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் எடுத்தும் போய் வெளியே போட்டுடலாம் அப்படின்றது தான் இவங்களுடைய எண்ணமாக இருந்திருக்கின்றது. அதற்குள்ளார தான் பார்த்தீங்கன்னா போலீசார் அந்த சக்கரபாணியின் செல்போன் சிக்னலை வைத்து தற்போது ஒட்டுமொத்தமாக இந்த கும்பலை தூக்கி இருக்காங்க. அதாவது இந்த சக்கரபாணி பார்த்தீங்கன்னா அதோடு விட்டுட்டு இருந்தானா இவனுக்கு பிரச்சனை கிடையாது. 65 வயதாகிடுச்சு. ஆனால் இந்த திமுக பிரமுகரான சக்கரபாணி இது மட்டும் இவனுக்கு வேலை கிடையாதான். இந்த மாதிரி வட்டிக்கு பணம் கொடுத்து வருவது, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொல்லைகள் தருவது, இப்படி ஒரு வேலையையே இவனும் வச்சிருந்திருக்கான். அதனால தான் இவனுடைய தொல்லை தாங்காமல் ஒரு கட்டத்தில் அவனுடைய வீட்டில் இருந்து வெளியில் வந்துட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 3 வருடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தமீம் பானு எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருந்தது அவனுக்கு. இருந்தாலும் அவனுக்கு என்ன கிடைக்குது, பணம் இருக்கு. தமீம் பானு இல்லைனா, அதாவது த்ரிஷா இல்லைனா நயன்தாரா அப்படின்ற மாதிரி சக்கரபாணி ஒரு பக்கம் போயிருக்கான். அதே மாதிரி சக்கரபாணி இல்லைனா என்ன, டில்லி பாபு அப்படின்ட்டு இந்த தமீம் பானுவும் இன்னொரு பக்கம் போயிருக்கா. இப்படியாப்பட்ட ஒரு நிலையில தான் இவ இங்க இருக்கா அப்படின்றத கண்டுபிடித்து போன சக்கரபாணிக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது கேடுகட்ட பழக்கத்துல ஈடுபட்டா என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு நரகம்தான் அப்படின்றத இந்த சம்பவம் தான் எடுத்து காட்டுது. ஒரு அரசியல் ரீதியாக ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த மாதிரி கேடுகட்ட வேலைகளை ஈடுபடுவது, குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கேடுகட்ட வேலையில் ஈடுபடுவது இது ஒன்றும் புதுசு கிடையாது. இதற்கு முன்னாடியே பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ஏன் நாமளே கூட 2 நாட்களுக்கு முன்னாடி வாணியம்பாடி திமுக காரம் பண்ண கேடுகட்ட வேலையை பற்றி நாமளே வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்க்கலனாலும் போய் பாருங்க. சரி ரைட்டு, இந்த சம்பவத்தில் இந்த சக்கரபாணி பண்ணதை பற்றியும் அந்த தமீம் பானு பண்ணதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சக்கரபாணியின் கதை முடிஞ்சிடுச்சு. இந்த தமீம் பானு தற்போது உயிரோட இருக்கா. சக்கரபாணியோட விட்டுட்டு வந்துட்டு இருந்தானா இவ உத்தமின்னு சொல்லலாம். அங்கிருந்து இங்கேயும் டில்லி பாபுவுடன் இவளுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரியான கேடுகட்டவளுக்கு என்ன தண்டனை கொடுத்தா இவ திருந்துவா அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.